இன்றைக்கி மலரம்மா சேனலில் வந்து ஒரு அருமையான தோசை தான் செய்ய போகிறோம். என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு வச்சு தோசை செய்ய போகிறோம். நான் சோள மாவு தோசைக்கு 1 கப்பு வந்து சோள மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு வந்து கடலை மாவு, 1/4 கப்பு வந்து அரிசி மாவு. இந்த 3 மாவு வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு தோசை செய்ய போகிறோம். இந்த தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். சோள மாவு சேர்த்துக்கலாம், கடலை மாவு, அரிசி மாவு. இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு சிட்டிகை. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு மாவு கரைச்சிக்கணும். கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சிட்டேன். இந்த மாவு எடுத்து ஓரமாக வச்சுட்டு வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த மாவோடு சேர்த்து தோசை செய்யும் போது வெங்காயத்தோடவும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த முறுமுறுப்பு தன்மையோட தோசை சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அது சூடாக செஞ்சு போடும் போதே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். நான் எப்போவுமே எந்த தோசை செஞ்சாலும் பருப்புலாம் வந்து அதிகமாக சேர்த்துக்குவேன். ஏன்னா பருப்பு மொறுமொறுப்பாக இருக்கும்போது தோசை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எந்த தாளிப்பு தோசை செஞ்சாலும் கொஞ்சம் பருப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்குவேன் நான். இது கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா பொன்வறுவலாக வறந்து வரணும். பருப்பு சரியாக வறுக்கலைன்னா நமுத்து போன மாதிரி இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்காது. பருப்பு வந்து நல்லா கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா பொன்வறுவலாக வந்துடுச்சு. மிளகாய் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு வறுந்து போச்சு. இப்போ மிளகாய் வந்து நம்ம தோசையோடு அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கருவேப்பிலை நான் எதுக்காக பொடியாக நறுக்கினேன்னா, பெருசாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க. பொடியாக இருந்தால் நம்ம அது கூட வதக்கிட்டு செய்யும் போது அப்படியே சாப்பிட்றலாம். அதனால் எல்லாத்தையுமே நான் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவில் வந்து உப்பு போட்டு கரைச்சிட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை மாவு மாதிரியே இருந்தால் போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருந்தால் தான் நம்ம தோசை வந்து நல்லா நைஸாக ஊற்ற முடியும். தோசை ஓரளவுக்கு மேலே வந்த உடனே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து தோசை வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் வந்து நல்லா மாறி வரணும். வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சோள தோசை வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு. உடம்புக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான் இது, சோளத்தெல்லாம் சாப்பிடும் போது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சோள தோசை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.